கன்னி லக்னத்தில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் விட்டு கொடுத்து போவீங்க, அரவணைச்சு போவீங்க, உங்களை எல்லாரையும் பிடிக்கும், மற்றவங்களுக்கும் உங்களை பிடிக்குன்ற மாதிரி தான் இருந்தது இவ்வளோ நாளாக. இனிமே அப்படி இல்லை. எங்கே போனாலும் மூஞ்சை திருப்பிக்கிறாங்கப்பா, பிரச்சனையாக இருக்குப்பா, சமூகத்தில் பிரச்சனை, சொந்தக்காரங்கிட்ட பிரச்சனை, கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை. இப்படி 7ஆம் இடத்துல சனி இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையை அவர் ஆட்டம் காட்டுவார், பிரச்சனையை கொடுப்பார். சரி, சனி பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 9ஆம் இடத்தை பார்க்குறார். பாக்கிய தடை ஏற்படுகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், தந்தைக்கு இடர்பாடுகள் இருக்கும், தந்தை தொழில் அந்தளவுக்கு சிறப்பாக செல்லாது. அப்போ 9ஆம் இடம், நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, இல்லை ஆன்மீக டூர் போகிறீங்க, சுற்றுலா போகிறீங்க, ஜாக்கிரதையாக போங்க. 9ஆம் இடத்தை சனி பார்க்க போகிற இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகிடும். அசம்பாவிதத்தில் உயிர் பலி இல்லைனாலும் மற்ற விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ராசியை சனி பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. எப்போ பாரு மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. நீங்கள் தானே ஒரு தெளிவான நபர், நீங்கள் சூப்பரான நபர். ஆனால் இப்போ சனி பார்க்குறதால உங்களுக்கு எதுவுமே சரியில்லாத சூழல். சரி, பாட்டை போட்டு குரு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும். 10 வருஷமாக ஒரே இடத்துல குப்பை ஓட்டினையா, இப்போ பார்த்தா என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இல்லை ஒரே இடத்துல கடை வச்சுருந்தேன், இப்போ கடையை மாற்ற சொல்லிட்டாங்க, வேறு இடத்துல கடை பார்க்குறேன், எங்கே நல்ல இடமா கிடைக்குமா, அப்படி சில பிரச்சனைகள் உங்களுக்கு இதுவாகும். சரி, அந்த குருவனுடைய நிலையை 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதால வருமானத்தில் தடை இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷம், அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ வருமானம் வருதுன்னா அப்போ வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க அதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க. சார், 6ல் ராகு இருக்குது, கொடுத்து வைக்கணுங்க. அதுவும் குரு பார்வையில் இருக்க இன்னும் கொடுத்து வைக்கணுங்க. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே போனாலும் யோகம் தான் உங்களுக்கு, கன்னிராசி அன்பர்களுக்கு. ஆனால் சனி பகவான் ஒருவர் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ண போகிறார். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குது சார். உங்களை பொறுத்தவரையிலையும் 6ல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம், ஜெயிக்கக்கூடிய, அதாவது வெற்றி ஸ்தானம். இப்போ தொழிலில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி, எல்லாத்துலேயும் சிறப்பு, நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமான ஒரு ஆண்டு. மற்ற கிரகங்களை வச்சு பார்க்கும்பொழுது சனி கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பார். இருந்த போதிலும் ஓவரால் பார்க்கும்பொழுது இந்த ராகு மேன்மையான பலனை தரப்போகிறாருங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குங்க. சிறப்பான ஆண்டு, அற்புதமான ஆண்டு.